மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வானம் பொய்த்து போய் பூமி வறண்டது. கடுமையான வறட்சி தாண்டவமாடியது. மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர். வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது. அல்லாஹ்வின் தூதரே, தயவு செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், மழை பொழிய வேண்டி கேளுங்கள், மழைதான் இந்த உலகத்தின் உயிர்நாடி என்று மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கதறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களின் துயரம் கண்டு மனம் இறங்கி அனைவரையும் ஒரு கூட்டமாக மைதானத்தில் ஒன்று திரட்டினார்கள். கைகளை வானை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்வின் திருச்சமூகத்தில் பணிவாக மழைக்காக பிரார்த்தித்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் குரல் வந்தது. மூசாவே, இந்த சபையில் கடந்த 40 ஆண்டுகளாய் ஒரே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை இந்த சபையிலிருந்து வெளியேற்றும் வரை மழை பொழியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகைத்து போனார்கள். அல்லாஹ்வின் கட்டளைப்படி அந்த அதிர்ச்சியூட்டும் செய்தியை மக்கள் மத்தியில் அறிவித்தார்கள். மக்களே, கேளுங்கள், நம்மில் ஒருவர் கடந்த 40 ஆண்டுகளாய் ஒரே பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்தை விட்டு செல்லாதவரை அல்லாஹ் நமக்கு மழை பொழிய மாட்டான். சில நொடிகளில் என்ன ஆச்சரியம்! சபையிலிருந்து யாரும் அந்த பாவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நகரவில்லை. ஆனால் திடீரென்று வானம் கருத்தது, காற்று வீசியது. பின்னர் குபு குபுவென மழை பொழிய ஆரம்பித்தது. பூமி குளிர்ந்தது. மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே பெரும் வியப்பு. சபையிலிருந்து யாரும் எழவில்லையே, ஆனால் மழை எப்படி வந்தது? அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். யா அல்லாஹ், இது என்ன நிகழ்வு? யாரும் அந்த சபையை விட்டு செல்லவில்லையே, ஆனால் மழை வந்துவிட்டதே. அல்லாஹ் கூறினான், மூசாவே, நீங்கள் அந்த செய்தியை அறிவித்ததும் அந்த பாவி தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வருந்தினான். தன் முகத்தை கைகளால் மூடி அழுதபடி என்னிடம் மன்றாடினான். யா அல்லாஹ், 40 ஆண்டுகள் என் பாவங்களை மறைத்தாய், இன்றும் மறைத்துவிடு, நான் மனந்திருந்து விட்டேன் என்று உளப்பூர்வமாக என்னிடம் மன்னிப்பு கோரினான். அவனது உளப்பூர்வமான தௌபதவையும் மனந்திருந்தலையும், எனது இரகசிய பாதுகாப்பை கோரிய அவனது ஏக்கத்தையும் கண்டேன். நான் அவனை மன்னித்து விட்டேன். அவனது மனந்திருந்தலுக்காகவே நான் மழை பொழியச் செய்தேன். ஆகவே நண்பர்களே, பார்த்தீர்களா? அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறான். அவனது இரகசிய பாதுகாப்பும் மன்னிப்பும் எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்றன. நமக்கு தேவை சிறிதளவு கவனமும் உள்ளத் தொடர்பும் தான். அல்லாஹ் சத்தார், நம் குறைகளை மறைப்பவன், கஃபார், பாவங்களை மன்னிப்பவன் என்பதில் சந்தேகமில்லை.